மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணம் காரணமாக தமிழ்நாட்டிற்கு 683 கோடி ரூபாய் வழங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 2024-25 ஆண்டுக்கான தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிற்கு மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக 683 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் முதற்கட்டமாக 276 கோடி ரூபாயை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டிற்கு மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்கு முதற்கட்டமாக 115 கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரணத்திலிருந்து 160 கோடி ரூபாயை விடுவிக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதே சமயம் அண்டை மாநிலமான கர்நாடகாவிற்கு வறட்சி காரணமாக சுமார் 3454 கோடி ரூபாய் விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்வினையாற்றியிருக்கூடிய மதுரை எம்பி சு வெங்கடேசன், கர்நாடகாவில் முதற்கட்ட வாக்குப்பதிவு சாதகமாக இல்லாதால் வறட்சி நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். ஆனால் தமிழ்நாடு கேட்ட 38,000 கோடியில் 275 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், பாஜகவிற்கு தமிழ்நாட்டின் மீது இருப்பது கோபமல்ல, தீராத வன்மம் என்றும் கடுமையாக சாடியுள்ளார்.